Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்த கனிமொழியிடம் அங்கன்வாடி பணியாளர்கள் தேர்தல் நேர வாக்குறுதிகள் குறித்து கேட்டதால் தப்பி ஓட்டம் பிடித்தார். நெல்லையில் நடைபெற்ற அங்கன்வாடி பணியாளர் நலத்திட்ட நிகழ்ச்சிக்கு வந்த கனிமொழியிடம் அங்கன்வாடி பணியாளர் ஒருவர் பணி நிரந்தரம் குறித்து கேள்வி எழுப்பினார். இதனால் பதறிப்போன கனிமொழி பதில் சொல்ல முடியாமல் நேற்று முதலமைச்சர் வந்தார், சொல்லியிருப்பாரே என சொல்லிவிட்டு அவசரமாக அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தார். தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து 4 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் செல்லுமிடங்களிலெல்லாம் மக்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக தலைவர்கள் ஓட்டம் பிடிப்பது தொடர்கதையாகியுள்ளது. எங்களுக்கு அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர் நிரந்தர பணியாளர் வாக்குன்னு சொல்லி வாக்குறுதி கோவில் நடை திறக்காததால் அதிமுக கவுன்சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டார். பிரசித்தி பெற்ற குந்தத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலான பெருமாள் கோவிலில் கடந்த 3ஆம் தேதி அறநிலையத்துறை சார்பில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதனையொட்டி 48 நாட்கள் நடைபெறும் மண்டல பூஜையை காண ஏராளமான பக்தர்கள் தினமும் வருகின்றனர். இந்நிலையில் காலை 9 மணி ஆகியும் கோவில் நடை திறக்காததால் ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரமாக காத்து கிடந்தனர். இதனை கண்ட அதிமுக கவுன்சிலர் சாலையில் படுத்து தர்ணாவில் ஈடுபட்டார். இந்நிலையில் கோவில் நடை திறக்கும் நேரத்தை மாற்றி வாய்மொழி உத்தரவாக அறநிலையத்துறை தெரிவித்ததாக கோவில் குருக்கள் தெரிவித்தார். இதனால் பக்தர்களுக்கும் கோவில் குருக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஸ்டாலின் அரசின் அறநிலையத்துறையின் பொறுப்பற்ற நிர்வாகத்தால் பக்தர்கள் அவதியுற்றனர்.